வணக்கம் நண்பர்களை. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்ஷினிக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ணலாம் அப்படின்னு மொத்த குடும்பமும் பேச நேரம் நம்ம கணேசன் பேசுகிறாங்க. ஏன் மச்சான், உங்களுக்கு என் பையனுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதுல சம்மந்தம் தானே அப்படின்னு கேட்க நேரம், என்ன மச்சான் கேட்டுட்டீங்க, சேதுவை மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கே தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஒரு நல்ல பையன், அந்த பையனுக்கு என் பொண்ணை தரதுல ஏன் சம்மந்தம் இல்லை, பரிபூரண சம்மதம் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம வர்ஷினி பிரபு கையை பிடிச்சிட்டு வீட்டில் நுழைஞ்சி பெரிய இடியை மொத்த குடும்ப தலையிலையும் இறக்குறாங்க. எனக்கு சேதுவை கல்யாணம் பண்ணதில் விருப்பம் இல்லை, நான் லவ் பண்ணுறது பிரபுவை தான், நான் பிரபுவை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துல நிற்க நேரம் நம்ம ஜனகம்மா அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன இது, சேதுவுக்கு தான் வர்ஷினி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் எல்லா தலையிலையும் இப்படி ஒரு இடியை இந்த வர்ஷினி இறக்கி தள்ளிட்டால அப்படின்னு யோசிக்க நேரம், நம்ம ஏற்கனவே பிரபுவை பிடிக்காது நம்ம சிபி இதை வச்சு அப்படியே பிரபுவை தூக்கி அடித்து மாத்துறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வேலைக்கு வந்துக்கிட்டு என் தங்கச்சி எங்கள் வீட்டு பொண்ணை இப்படி நீ லவ் பண்ணி ஏமாத்திருக்காடா அப்படின்னு அந்த இடத்துல சட்டை பிடிச்சி உழுப்புறாங்க நம்ம சிபி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் பார்த்தோன்னா நம்ம சேது மொத்த குடும்பமும் நம்ம ஜனகம்மா குடும்பத்திட்டையும் கேட்குறாங்க, நான் உங்கள் வீட்டு பொண்ணை நல்லபடியாக வர்ஷினியை வச்சு பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கணேசன் கேட்குறாங்க, என்ன மச்சான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு வர்ஷினியை தான் என் பையன் விரும்புகிறான், 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என் பையனுக்கு உங்கள் பொண்ணை தரதுல சம்மந்தம் தானே அப்படின்னு மச்சான் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கணேசன். என்ன மச்சான் சொல்லுறீங்க, பரிபூரண சம்மதம், ஏன்னா சேதோ மாதிரி ஒரு நல்ல பையனை எங்கே தேடினாலும் நான் கிடைச்சிக்கிடாது, அப்படி ஒரு தங்கமான பையன், இந்த பையன் மட்டும் எங்கள் வீட்டுக்கு மருமகனை வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம தமிழுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் மண்ணள்ளி போடும் விதமாட்டு நம்ம வர்ஷினி பிரபு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் எப்படியும் கூட்டி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது, நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம பிரபுக்கு கையை பிடிச்சி வர்ஷினி கரெக்டாக அந்த அலைன்ஸ் பேசி நடக்க இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. பிரபுவும் நம்ம வர்ஷினியும் ஒருத்தருக்கு கையை பிடிச்சி வரதை பார்த்த உடனே சிபிக்கு கோவம் வருது. டே, இதுக்கு தான் நீ இந்த எங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தியா, வேலை சேர்த்து எங்கள் வீட்டு பொண்ணையே லவ் பண்ணது மாதிரி ஏமாற்றி அவள் வாழ்க்கையை நாசாக்க பார்த்தியா படுபாவி, கையை எடுடா என் தங்கச்சி கையிலேருந்து அப்படின்னு அந்த இடத்துல பிரபுவின் சட்டையை உலுப்பி நம்ம சிபி அடாவடி பண்ணி அடித்து வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன அண்ணன் அவரை அடிக்காத, கையை விடு, அவர் மேலேருந்து கையை எடு, நான் தான் அவரை லவ் பண்ணேன், அவர் இது வேண்டான்னு தான் சொன்னார், நான் தான் துரத்தி அவரை லவ் பண்ணேன், நான் தான் இப்போ கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி பார்த்தா நான் தான் உங்கள் என்ன தான் நீ அடிக்கணும், நான் இங்கேருந்து போகிற தயாராக இருக்கேன், எனக்கும் இவருக்கெல்லாம் கல்யாணம் விருப்பணும், நான் சேதுவு கூட நல்லா பேசுவேன் தான், ஆனால் அது என்னோட மாமா பையன் அப்படின்னு தான் நான் பேசினேன்னு தவிர மற்றபடி எந்த உறவும் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம சேது அப்படியே மிரண்டு போய்